சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சார், நீங்க வர சொன்னீங்கன்னு சொன்னாங்க. ஆமா ஆனந்தி, க்ளோஸ் யுவர் ஐஸ். சார், கண்ணு மூட ஆனந்தி. என்னத்துக்கு சார்? சொல்றேன், கண்ணு மூட. இப்ப கண்ணு தர ஆனந்தி. என்ன ஆனந்தி, சாரி எப்படி இருக்கு? நல்லாதே சார் இருக்குது. அவ்வளவுதானா? உனக்காக பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்தேன். எனக்கா? எஸ். எனக்கு எதுக்கு சார்? பார்த்தா ரொம்ப விலையான புடவை மாதிரி தெரியுது. எனக்கு எதுக்கு சார் வாங்கினீங்க? மாம் அண்ட் டாட்க்கு இன்னொரு 2 டேஸ்ல வெட்டிங் ஆனிவர்சரி வருது. அத என்னவோ சொல்லுவாங்களே, கல்யாண நாள். வீட்டுக்கு தெரியாம நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். உங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம சேர்ந்து வாழலாம் சொன்னேனே. எல்லா வெட்டிங் ஆனிவர்சரி மாதிரி இது சாதாரண ஆனிவர்சரி இல்ல. எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். இது வரைக்கும் நான், மாம், டாட் 3 பேர் மட்டும்தான் ஃபேமிலியா இருந்தோம். பட் இப்போ புதுசா ஒரு ஆள் வர போறாங்க. என்ன விடு ஆனந்தி, நான் சாக போறேன். விடு ஆனந்தி. புதுசா வரவங்கள ஒரு கிராண்ட் வெல்கம் பண்ண வேண்டாம்? அதுக்காக தான் இந்த கிஃப்ட். வெட்டிங் ஆனிவர்சரிக்கு நீ இந்த சாரி கட்டிட்டு தான் வரணும். ஆனந்தி, ஆனந்தி. கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் சார். வந்துடுறேன் சார். அங்க நீ எதிர்பார்க்காத சர்ப்ரைஸ்லாம் இருக்கு, மறக்காம வந்துரு. சரிங்க சார். இந்தா. வரேன் சார். எஸ். அன்பே, என்னண்ணே இந்த வெயில் எங்கப்பா போயிட்டு வர? மெட்டீரியல்ல ஒரு சின்ன பிரச்சனைண்ணே, அதான் வேற ஆர்டர் கொடுத்துட்டு வரேன். அப்படியா? சரிப்பா, போ. தில்லை கார்மெண்ட்ஸ் கம்பெனி இதானே? ஆமா சார். உங்களுக்கு யாரை சார் பார்க்கணும்? அருண் ஒருத்தர் வேலை பார்க்கறாரு, அவரை தான் பார்க்க வந்தேன். அருணா? அருண் நீங்க யாரும் வேலை பார்க்கலையே. யாருண்ணே? யாரோ அருண் ஒருத்தர் தேடி வந்திருக்காரு. சரிண்ணே, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சொல்லுங்க சார், என்ன வேணும்? சார், என் பேரு தட்சிணாமூர்த்தி. ஒரு பிரைவேட் கம்பெனில ஆடிட்டரா வேலை பார்க்கறேன். தப்பா நினைச்சுக்கலனா நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? என் பேர் அன்பு சார். இங்க சூப்பர்வைசரா வேலை பார்க்கறேன். நான் அருண் ஒருத்தர் தேடி வந்திருக்கேன்பா. அவர் இதுக்கு முன்னாடி பேங்க்ல மேனேஜரா வேலை பார்த்துட்டு இருந்தாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேங்க் வேலையை விட்டுட்டு எங்க ஜாயின் பண்ணிருக்காருன்னு கேள்விப்பட்டேன். அவரை பார்க்கணும், அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். அருண்? இல்லையே சார், அப்படி யாரும் இங்க வேலை செய்யற மாதிரி தெரியலையே சார். பேங்க்ல வேலை பார்த்தாருன்னு வேற சொல்றீங்க. அட்மின் டிபார்ட்மெண்ட்ல கூட இப்ப சமீபத்தில் யாரையும் வேலைக்கு எடுக்கலையே சார். இப்போ புதுசா யாரெல்லாம் வேலைக்கு சேர்ந்திருக்காங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தம்பி. சமீபத்தில் வேலைக்கு சேர்ந்த ஒரே ஆள் நந்தாதான். அவனும் கார்மெண்ட்ஸ்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்கான். ஐயா, நீங்க சொல்ற மாதிரி பேங்க்ல இருந்தெல்லாம் இங்க ஆளுங்களை எடுக்கிறது இல்ல. இல்ல தம்பி, நான் விசாரிச்சதுல
அவன் இங்கதான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு நம்பிக்கையான ஆள் ஒருத்தங்க சொன்னாங்க தம்பி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தம்பி. இங்க வேலை பார்க்கறதா சொன்னாங்களா சார்? வெறும் பேரை மட்டும் விசாரிச்சு எப்படி சார் சொல்ல முடியும்? தம்பி ஒரு நிமிஷம். போன்ல போட்டோ இருக்கு தம்பி, நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் தம்பி. ஒரு நிமிஷம் தம்பி. இவன் தான் தம்பி. தம்பி இவன் இவன் சார் 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 தூக்குப்பா தூக்கு. அண்ணே சேர் எடுத்து போடுங்க. சரி, சேர் எடுத்து போடுங்க. இந்தா, உட்காருங்க சார். உட்காரு உட்காரு சார். சார் உட்காருங்க. அண்ணே தண்ணி எடுங்க. சார் சார் இதோ கொண்டு வரேன் சார். என்னங்க சார்? சார் சார் என்னாச்சு சார்? என்னாச்சு? சார் தெரியலண்ணே, ஏதோ போட்டோ காட்டணும்னு சொன்னாரு, டக்குன்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. சார் 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 இங்க பாருங்க சார். சார் சார் என் போனு என் போனு என் போனு. தம்பி தம்பி இவன்தான் தம்பி. போன் டிஸ்பிளே உடைஞ்சு போச்சே தம்பி. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? அந்த பொறுக்கியை எப்படி தம்பி உங்களுக்கு காமிப்பேன்? யாரு சார்? தம்பி அவன் ஒரு மிருகம். என் பொண்ணு வாழ்க்கையை நாசம் பண்ண நாசக்கார தம்பி. நான் அவனை தேடி 3 நாளா சோறு தண்ணி இல்லாம தூங்காம அலையிற தம்பி. அவன் இங்கதான் இருக்கான்னு கேள்விப்பட்டு வந்த தம்பி. தம்பி அவனை விடக்கூடாது, அவனை விடக்கூடாது. அவனை இப்படியே விட்டா பல பொண்ணுங்க வாழ்க்கையை சீரழிச்சிருவான் தம்பி, சீரழிச்சிருவான். அவன் மனுஷ ஜென்மமே இல்ல. அவனை விடக்கூடாது. என் உலகமே என் குழந்தைதான் தம்பி. அவளுக்கு காதல் கல்யாணம்னு ஆசை வார்த்தை காமிச்சு அவளை ஏமாத்தி அவன் வாழ்க்கையை சீரழிச்சு தற்கொலை பண்ணிக்க வச்சுட்டான் தம்பி. ஐயோ பாவம். தம்பி அவன் இங்க வந்திருக்கான்னா கண்டிப்பா ஏதோ ஒரு பொண்ணோட வாழ்க்கையை சீரழிக்க போறான். அவனை விட்டுறாதீங்க தம்பி, அவனை விட்டுறாதீங்க. சார் நீங்க யாரு சொல்றீங்க? நீங்க சொல்றது எனக்கு எதுவுமே புரியல. ஏதோ பிரச்சனையில இருக்கீங்கன்னு மட்டும் புரியுது, ஆனா அதுக்கு காரணமான ஆள் இங்க இல்ல சார். இல்ல தம்பி, இல்ல தம்பி, அவன் இங்கதான் இருக்கான். எனக்கு நல்லா தெரியும்.